सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 351வது நாமம் ஜகத் வியாபினே நமக, உலகமெங்கும் நிறைந்திருப்பவருக்கு நமஸ்காரம். 352வது நாமம் ஜகத்குருவே நமக, உலகம் முழுமைக்குமே குருவானவருக்கு நமஸ்காரம். 353வது நாமம் ஜகத் பிரபவே நமக, உலகத்திற்கு பிரபுவானவருக்கு நமஸ்காரம். 354வது நாமம் ஜகத்நாதாய நமக, உலகத்தின் நாதனுக்கு நமஸ்காரம். நாதன் என்பது தலைவன், அரசன், கணவன், முனிவன், குரு, இறைவன், சிவன் அனைத்தும் உள்ளடக்கம். 355வது நாமம் ஜகத் ஏக திவாகராய நமக, உலகம் முழுமைக்கும் ஒளியளிக்கும் ஒரே சூரியனானவருக்கு நமஸ்காரம். 356வது நாமம் ஜகத் மோக சமத்காராய நமக, உலகத்தை கவர்ந்தெழுக்கும் அற்புதங்கள் செய்பவருக்கு நமஸ்காரம். 357வது நாமம் ஜகத் நாடக சூத்ரத்ருதே நமக, உலகமாகிய பொம்மலாட்டத்தின் நூல்களை கைகளில் வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம். பொம்மலாட்ட கண்காட்சியில் திரைக்கு பின்னால் நூல்களை எடுத்து பொம்மைகளை நடிக்க செய்பவருக்கு சூத்திரதாரி என்று பெயர். 358வது நாமம் ஜகத் மங்களகர்த்ரே நமக, உலகத்திற்கு மங்களம் விளைவிப்பவருக்கு நமஸ்காரம். 359வது நாமம் ஜகத் மாயேதி போதகாய நமக, உலகமே ஒரு மாயக்காட்சி என்று போதித்தவருக்கு நமஸ்காரம். இந்த முக்குண வடிவமான என்னுடைய மாயை தெய்வ சக்தி வாய்ந்தது, தாண்டுவதற்கு அரியது. எவர்கள் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகிறார்கள் என கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 14. நீர் வேறு பால் வேறாக பிரிக்கக்கூடிய அன்னப்பறவை பாலை குடித்துவிட்டு நீரை புறக்கணித்து விடுகிறது. மற்ற பறவைகளுக்கு இந்த சக்தி இல்லை. நீரும் பாலும் போல ஈஸ்வரன் மாயையோடு கலந்திருக்கிறான். பரமஹம்சர்களுக்குத்தான் ஈஸ்வரனை அறியும் சக்தி உண்டு. நாம் நிழலை பார்க்கிறோம், நிழலுக்கு காரணமாகிய ஒளியை பார்க்க வேண்டும் என கூறுகிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே, கேட்பதுவே, கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ. போனதெல்லாம் கனவினைப்போர் புதைந்தழிந்தே போனதனால் நானுமோர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ. பொய்யோ மெய்யோ மகாகவி பாரதி கூறுகிறார். 360வது நாமம் ஜட உன்மத்த பிசாச ஆபக அபியந்தக சச்சித் சுக ஸ்திதிதாய நமக, மூடன் போலவும் பைத்தியக்காரன் போலவும் பேய் பிடித்தவன் போலவும் உலகத்திற்கு தோன்றினும் சச்சிதானந்தத்தில் நிலைத்திருந்தவருக்கு நமஸ்காரம். அநேகமாக எல்லா பிரம்ம ஞானிகளையுமே உலக மக்கள் ஆரம்ப காலத்தில் பித்தர்கள் என்றே கருதினர். ஏதாவது ஓர் அற்புதம் நிகழ்ந்த பிறகே விழித்து கொண்டனர். 361வது நாமம் ஜன்ம பந்த வினிர்முக்தாய நமக, பிறவித்தொலையிலிருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம். 362வது நாமம் ஜன்ம சாபல்ய மந்திரதாய நமக, பிறவி எடுத்ததன் பலனை அடைவதற்கு மந்திரம் தந்தவருக்கு நமஸ்காரம். 363வது நாமம் ஜென்ம ஜென்மாந்தரஞ்சாய நமக, முன் ஜென்மங்கள் பலவற்றின் விவரங்களை எல்லாம் அறிந்தவருக்கு நமஸ்காரம். எத்தனைதான் ஜென்மம் எடுத்து எத்தனை நான் பட்ட துயர் அத்தனையும் நீ அறிந்ததன்றோ பராபரமே என பராபர கன்னியில் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் கூறுகிறார். 364வது நாமம்
ஜன்மநாச ரகசிய விதே நமக. மறுபடியும் பிறப்பதை அளிக்கும் இரகசியத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம். இந்த இரகசியத்தை மூடி மறைக்காமல் பக்தர்கள் அனைவரும் பயனுறும்படி தமது உபதேசங்களின் மூலமாகவும் வாழ்முறை மூலமாகவும் வாரி இறைத்திருக்கிறார் நம் பாபா. ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தை நித்திய பாராயணம் செய்வோம். அதற்கு தக நிற்போம். பிறவி பிணி ஒழிப்போம். 365வது நாமம். ஜப்த நாம சுசந்துஷ்ட ஹரிப்பிரத்யட்ச பாவிதாய நமக. நாம ஜபத்தால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த மகாவிஷ்ணுவை கண்ணெதிரில் கண்டவருக்கு நமஸ்காரம். 366வது நாமம். ஜனஜல்பம் அநாத்ருத்திய ஜபசித்தி மகாத்யுதயே நமக. கிண்டலையும் விமரிசனத்தையும் அலட்சியப்படுத்தி ஜபம் செய்து சித்தி பெற்ற பேரொளிக்கு நமஸ்காரம். 367வது நாமம். ஜப பிரேரித்த பக்தாய நமக. ஜபம் செய்யுமாறு தூண்டப்பட்ட பக்தர்களை உடையவருக்கு நமஸ்காரம். சாமானியர்கள் மனத்தை குவிக்க வேண்டுமெனில் ஜபம் செய்தே ஆக வேண்டும். நம்மிடையே நடமாடிய தெய்வமான காஞ்சி பெரியவர் எத்தனையோ பூஜைகளுக்கும் புனஸ்காரங்களுக்கும் மடம் சம்பந்தமான அலுவல்களுக்கும் இடையே 1 மணி ஜபம் எனும் விரதத்தை ஒரு நாளும் தவறாது மேற்கொண்டார். ஜீவன் முக்த நிலையிலும் தினமும் 1 மணி ஜபம் செய்தது சாமானியர்களுக்கு முன்மாதிரியாக திகழவே. உருவேற திருவேறும் என்பது பழமொழி. அவதார புருஷர்கள் இவ்வுலகத்தின் குறைகளை தம்மேல் ஏற்றிக்கொண்டு பாடுவர். இது மக்களை ஈடேற்றுவதற்காகவே செய்யப்பட்டது என்று அறிந்து கொள்வதில் தெளிவு வேண்டும். பரிபூர்ண சரணாகதியை வெளிப்படுத்துவதற்காக பாடிய பாட்டுக்களை அந்த மட்டத்திலேயே வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். பாட பாட அவை நம்மை சரணாகதி நிலையில் உயர்த்தும் என்னும் விசுவாசத்துடன் பாட வேண்டும். வடமொழி தென்மொழி வகை கொன்றாக பார்க்கலாம். செப்புவது எல்லாம் ஜெபம், நான் சிந்திப்பது எல்லாம் நின் ஒப்புயில் தியானம் என ஓர்ந்தேன் பராபரமே. ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் பராபர கன்னியில். ஜபோ ஜல்பக சில்பம் சகலமபி முத்ராவிரசனா கதிஹி பிராதஹின்ய ஹ்ரமண வசனாத் யஹூதி விதிஹி பிராமக சம்வேசக சுகமகில மாத்மார்ப்பண திருசா சபர்யா பர்யாயஸ் தவ பவது யன்மே விலசிதம். சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம் ஆதிசங்கர பகவத் பாகவதர் அருளியது. இதன் பொருள், ஆத்ம சமர்ப்பண பாவனையால் வெறும் பேச்சு ஜபமாகவும், கைத்தொழில்கள் அனைத்தும் முத்திரைகளின் விளக்கமாகவும், நடை பிரதட்சணம் செய்வதாகவும், உண்டி முதலியன ஹோமமாகவும், படுத்து கொள்ளுதல் நமஸ்காரமாகவும், சுகமாக முயற்சியின்றி எனது செயல் எது உண்டோ அவையெல்லாம் உன்னுடைய பூஜை முறையாகவும் ஆகட்டும். மேற்கண்ட சுலோகத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதரின் சரணாகதி பாவத்தையும் அத்வைத சித்தியையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலெழுந்த வாரியாக பார்த்துவிட்டு ஜபத்தையும் பூஜையையும் ஹோமத்தையும் பிரதட்சணையையும் நமஸ்காரத்தையும் அலட்சியம் செய்பவன் செப்படி வித்தைக்காரன் கத்தியை விழுங்குவதை சந்தையில் பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து கத்தியை விழுங்க முயன்றவன் ஆவான். 368வது நாமம். ஜப்ய நாம்னே நமக. மந்திரமாக கருதி பக்தர்கள் ஜபம் செய்யும் பெயரை உடையவருக்கு நமஸ்காரம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. 369வது நாமம். ஜனேஸ்வராய நமக. பிறவி எடுத்தனவற்றுக்கெல்லாம் இறைவனானவருக்கு நமஸ்காரம். ஜனங்களின் ஈஸ்வரன் என்றும் பொருள் கொள்ளலாம். 370வது நாமாவளி. ஜலஹீனஸ்தலே கிண்ண பக்த அர்த்தம் ஜலசிருஷ்டி கிருதே நமக. தண்ணீரில்லாத இடத்தில் துன்பமடைந்த பக்தனுக்காக தண்ணீரை படைத்தவருக்கு நமஸ்காரம். இவ் அற்புதம் பக்தர் நானா சந்தோர்கருக்காக செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. கேட்டு பயனடையுங்கள். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த
सद्गुरु साईनाथ महाराज की जय।